சென்னை போரூரில் 70 வயதான பெண்மணியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 3 சவரன் நகைகளை திருடிக் கொண்டு தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை போல காட்ட முயற்சித்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை போரூர் ஆரி நகர் பகுதியில 71 வயதான மூதாட்டி ஒருவர் கணவனை இழந்து தனியாக வசித்து வருகிறார். அருகிலேயே இவருடைய மகன் குடும்பத்துடன் வசித்து வரக்கூடிய நிலையில இந்த மூதாட்டி தனியாக இருந்த நிலையில் தான் நேற்று இரவு இவருடைய வீட்டுல தூக்கிட்ட நிலையில் சடலமாக தொங்கியுள்ளார் இந்த மூதாட்டி காந்திமதி. இவருடைய மகன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து தனது தாயை பார்ப்பதற்காக வீட்டிற்கு செல்லும் பொழுது உள்பக்கம் தாளிடப்படாமல் கதவு சாத்தியிருந்திருக்கிறது. உள்ளே திறந்து பார்த்த பொழுது இவர் தூக்கிட்ட நிலையில் இருந்திருக்கிறார். மேலும் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் காயம் இருந்ததனால் அவருடைய மகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை போலீசாரிடம் SRMC போலீசாரிடம் தகவல் தெரிவித்து இவருடைய தாயுடைய மரணத்துல சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துதான் SRMC போலீசார் முதலில் விசாரணையை தொடங்கினார்கள். விசாரணையில அதே குடியிருப்புல வசித்து வரக்கூடிய குடும்பத்துல அஜய் என்ற ஒரு இளைஞர் திடீரென தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. எனவே அவருடைய செல்போன் நெட்வொர்க்கை வைத்து தேடி அந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். பிடித்ததில் அந்த நபர் தான் கொலை செய்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. அஜய் என்ற அந்த நபரை கைது செய்து அவருக்கு உடந்தையாக இந்த கொலையில் உடந்தையாக இருந்த யாசர் அராசத் என்ற அவருடைய நண்பரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது மூதாட்டி தனியாக இருப்பதை கவனித்து வந்த இந்த அஜய் தனது நண்பருடன் சேர்ந்து மூதாட்டியினுடைய 3 சவரன் நகையை பறித்துக் கொண்டு கழுத்தை நெரித்து கொலை செய்ததும், பின்பு கொலை தெரியக்கூடாது என்பதற்காக புடவையால் கழுத்தில் தூக்கிட வைத்து வீட்டினுடைய மின்விசிறியில தொங்க விட்டதும் விசாரணையில அவர்கள் இருவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கொலை வழக்காக மாற்றி இந்த இருவரையுமே கைது செய்து தொடர்ந்து SRMC போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.